ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். நம்ம கார்டனில் நம்ம இன்றைக்கி அரளி செடியில் வந்து எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரே ஒரு பூ தான் பூத்துருக்குது, அதுவும் ரோஸ் மாதிரி பூத்துருக்குது, அழகாக இருக்குது. செம்பருத்தி செடியில் இன்றைக்கி 8-9 செம்பருத்தி பூத்துருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக. ஃபுல்லாக ஒரு நாட்டு செம்பருத்தியில் மட்டும்தான் இப்போ பூவே பூக்குது. இன்னும் 3 செம்பருத்தி செடியிலே பூக்கலை. நம்ம அதை கட் பண்ணி தான் விட்டுருக்குறோம், துளிர் வருது, ஆனால் இன்னும் பூக்கிறதுக்கு ஆரம்பிக்கலை. மஞ்சள் கலர் செம்பருத்தி செடியில் பூ வச்சு வச்சு கொட்டி போயிடுது. அது பூக்கவே அது எதுனா பூச்சி சாப்பிடுதா என்னன்னு ஒன்றும் புரியல. இந்த நான் இன்னொரு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தியில் வெள்ளைப்பூச்சி வந்திருக்குது. அதுவும் நான் கட் பண்ணி போட்டேன். அதுக்கு நான் இது ரெடி பண்ணணும், ஸ்ப்ரே ரெடி பண்ணி அடிச்சிருக்கிறேன். பார்க்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் அரும்பு பெருசாக இருக்குது, நாளைக்கு பூக்குதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கத்திரிக்காய் செடியில் 4 கத்திரிக்காய் ஆயிடுச்சு. நேற்று 3 கத்திரிக்காய் காமிச்சோம், இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் வந்திருக்குது. கனகாமர செடியில் பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செடியிலே எவ்வளோ பூ பூத்துருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் கனகாமர செடி நம்ம இது ஹைப்ரிட் கனகாமரம். நம்ம பெரிய தொட்டியில் எடுத்து வச்சுருக்குறோம், நல்லா இருக்குது. இன்னும் 2 செடி, ஒரு செடியை பிரித்து நம்ம 3 செடியை நட்டு வச்சோம் தனித்தனியாக. ஒரு செடி வாடின மாதிரி இருக்குது, மற்ற 3 செடியும் நல்லா இருக்குது. டெல்லி கனகாமரம் பூவும் அழகாக இருக்குது. நாளைக்கு இது பறிச்சிக்கலாம், பறிச்சுட்டு நம்ம காட்டலாம் வீடியோவில். பாருங்கள் மல்லிகைப்பூ இது நான் இலையெல்லாம் மொத்தத்தையும் எடுத்து போடணும். 2 மல்லிகைப்பூ செடி ஒன்றா வச்சுருக்குதால இது சரியாக வரல, சத்து பத்தலைன்னு நினைக்கிறேன். இதுவும் எடுத்து தனியாக நம்ம வைக்கணும் வேறு தொட்டியில். இது ஒரு கத்திரிக்காய் செடியிலே ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்குது, இன்னும் 2-3 பூ வச்சுருக்குது. அதுவும் பார்க்கலாம் எவ்வளோ பூக்குதுன்னு சொல்லிட்டு. நித்திய கல்யாணி நம்ம இன்றைக்கி 6-7 பூ பூத்துருக்குது, ஆனால் நம்ம இன்றைக்கி பறிக்கலை. மல்லிகைப்பூவும் நிறைய பூ பூத்துருக்குது, ஒரு 10 பூவுக்கு மேலேயே இருக்குது. 4-5 மல்லிகைப்பூ செடி இருக்குது, எல்லாத்துலேயுமே பூ வச்சுருக்குது. நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ நீங்கள் தினமும் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.